ஜெகன்மோகன், ஒய்எஸ்ஆர்பி காங்கிரஸ், அவர் சொல்லியிருக்காரு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்த சட்டம் பாஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் எஸ்பெஷலி சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்க என்னவோ நினைச்சிக்கின்னு இதை தோக்கடிச்சிட்டதுனால இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் 26ல் இப்போ இனிமேல் எடுக்க போற சென்சஸ் இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அது அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. டீலிமிட்டேஷன் அப்படின்றது இப்போ இருக்கின்ற அந்த 543 தொகுதிகளுக்குள்ளதான். ஏன்னா இப்போ அதில் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தது. அப்போ அந்த 543 தொகுதிகளுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி டீலிமிட்டேஷன் எதுக்காக அப்படின்னா வெரி சிம்பிள்ங்க. ஒரு எம்பிக்கு தொகுதியில் எவ்வளோ மக்கள், இதுதான் கணக்கு. சில எம்பி தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா 12 லட்சம் 15 லட்சம் இருக்கும். சில எம்பி தொகுதிகளில் 40 லட்சம் அப்படின்னு இருக்கு. நீங்கள் சொல்லலாம் எம்பின்னா ரோடு போடுவாரா இல்லை எம்பின்னா லைட் போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வேற விஷயங்க. மக்கள் எதுக்கு எம்எல்ஏ எம்பின்னு யார் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் மாடு காணோம், இல்லை எனக்கு ஒரு மாடு வேணும் அப்படின்னாலும் சரி, ரோடு வேணும்னாலும் சரி, ஒரு எம்எல்ஏ எம்பி மந்திரி யார் வந்தாலும் அவங்க கிட்ட மனு கொடுக்குறோம். அவங்களாண்ட போயிட்டு ரோடு வேணும்னா நீ கவுன்சிலராண்ட போ, ஸ்ட்ரீட் லைட் வேணும்னா கவுன்சிலராண்ட போ, எம்எல்ஏ கிட்டலாம் வரக்கூடாது, எம்பி கிட்டலாம் வரக்கூடாது. இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. ஆனால் இந்த தேர்தலும் போது தான் புதுசாக ஏதோ சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னா மக்கள் குறையை தீர்க்க வேண்டும், அவ்வளவுதான். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதி கிடையாது. இதுதான் ஜனநாயகம். இப்போ ஆர்டிஐலேயே நீங்க ஒரு அலுவலகத்துக்கு ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் அனுப்புறீங்க, ஏதோ ஒரு டேட்டா இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிஐ சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையா, எங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுற அப்படின்லாம் நீ திருப்பி அனுப்ப முடியாது. நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் இது எந்த ஆஃபீஸுக்கு சம்மந்தமா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த ஆர்டிஐ சட்டத்துடைய அடிப்படையே என்னன்னா, பொதுமக்களுக்கு யார்கிட்ட அப்ரோச் பண்றது அப்படின்றது தெரியாது. பட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு என்னப்பா இது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிக்கிறாரு, அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டதோ அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த அப்ளிகண்ட்டுக்கு நீங்க காப்பி அனுப்பணும். இது எங்க டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதல்ல, அவருக்கு சம்மந்தப்பட்டது, அதனால நாங்கள் அங்கே அமைச்சிருக்கோம், அவரும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார் அப்படின்னு. அதுவும் ஆர்டிஐக்கு இது கொடுக்கறதுக்கு 30 நாள்னா இது 3 நாளோ 5 நாளோ நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த டிசிஷன் எடுத்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் எதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க? ஏன்னா பொதுமக்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது, யார் யார் எது எது சம்மந்தப்பட்டதுன்னு. அந்த மாதிரி தான் நீங்கள் எம்பியாக இருங்க, எம்எல்ஏவாக இருங்க, மினிஸ்டராக இருங்க, எதா ஒன்றா இருங்க, மக்கள் குறை அப்படின்னு வரும்போது அதை வாங்கி பார்த்து ரைட்டு இதுவா சரி இன்னாரிடம் கொடுக்கிறேன், ஆவணம் செய்யப்படும். இதை தான் நம்ம எதிர்பார்க்கறது. எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறது பொறுப்பில்லாத்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரைட். இப்போது இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னும் போது எல்லா எம்பிக்களுக்கும் ஈக்குவலாக அந்த மக்கள் தொகை ஈக்குவலான இருக்கிறா 15,83,341 அப்படி வராது, கொஞ்சம் 14 to 16 ஆமாம் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு 40 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, 12 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னா அவர் 12 லட்சம் பேருன்னும் போது அவர் சிறப்பாக செய்ய முடியும். 40 லட்சம் போது அவர் என்ன பண்ணுவார், அதுவும் வாஸ்ட் ஏரியாவாக இருக்கலாம், இல்லை ஒரே கன்ஜஸ்டட் ஏரியாவாக இருக்கலாம், நிறைய வரும் மனு, அதெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்றதுக்காகத்தான். அது மட்டும் இல்லை, இப்போ அந்த எம்பிக்களின் ஓட்டு அப்படின்னு இருக்குல்ல, அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் இதுவும் ஒரு ஃபேக்டர். ஸோ அந்த எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றத ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 70s காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க 25 வருஷம் அப்படின்னு. மறுபடியும் அது வரும்போது இன்னொரு 25 வருஷம் அப்படின்னு நிறுத்தி விட்டாங்க. இப்போ 26ல் அது முடியுது. ஜெகன்மோகன் அதான் சொல்கிறாரு. இப்போது பாஜக என்ன பண்ணுறாங்க, அந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் அந்த டீலிமிட்டேஷனில் 543 550 அப்படின்னு இருக்கிறத 815 845 850 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா அந்த என்ன சொல்கிறது, ஸ்டேட்டுடைய அந்த பர்சன்டேஜ் அது குறையாமல், இப்போ என்ன பர்சன்டேஜ் சீட் இருக்கோ அதே மாதிரி குறையாமல் பார்த்துக்கிறது. அதுக்கப்புறமா அந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் அதை இன்க்ரீஸ் பண்ணுறது. இது மூணுத்தையும் சேர்த்து கொண்டு வராங்க. இவங்க என்னவோ நினச்சிங்கன்னா அதை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ ஜெகன்மோகன் என்ன சொல்கிறார், இப்போ நீங்கள் தோக்கடிச்சிட்டிங்கல்ல, இப்போ இதோட இந்த 26ஓட அந்த 25 வருஷம் தள்ளி வச்சது முடிஞ்சு போச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்போ இருக்கின்ற சென்சஸ் இப்போ புதுசாக எடுக்க போகிற சென்சஸ் இதை பேஸ் பண்ணி தான் அந்த டீலிமிட்டேஷன் நடத்த போகிறாங்க. அதை எதிர்த்து நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது. பாராளுமன்றத்தில் இன்னொரு 25 வருஷத்துக்கு நாங்கள் தள்ளி வைக்கிறோம்
அப்படின்னா உங்களுக்கு மெஜாரிட்டி வேணும். அதுக்கு 2/3 மெஜாரிட்டி தேவையில்ல, சிம்பிள் மெஜாரிட்டி. போதும். மெஜாரிட்டி இருந்தால் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, நம்ம ராகுல் வந்து பிஎம் ஆயிருப்பார்ல. அது இல்லாமல் தானே உட்காந்து நிற்கிறீங்க நீங்கள். அப்போ உங்களால் இன்னொரு 25 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக புது சென்சஸ் படி இந்த டீலிமிட்டேஷன் வந்ததுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் பாஜக அன்றைக்கி தான் நீங்கள் தோக்கச்சிட்டிங்களா இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா நான் எதுக்கு வந்து இப்போ ஒத்துக்கணும்? டீலிமிட்டேஷன் தான், மக்கள் தொகை அடிப்படையில் தான், இதுதான் அரசியல் சட்டம், உன்னால் முடிஞ்சால் பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் கோர்ட்டு கூட போக முடியாது, வேலைக்கு ஆகாது. அப்போ என்ன ஆகும்? இவங்க எதை சொல்லி இந்த மசோதாவை தோக்கடிச்சாங்களோ இவங்களாலேயே இவங்க கையை வச்சு அவங்க கண்ணை குத்திக்கிற மாதிரி இப்போ இந்த தென் மாநிலங்களில் அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதுக்கு தான் எவ்வளோ சொன்னாங்க, அதை பாருங்கள் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோங்க அப்படின்னு சொன்னால் இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது விக்ரம். இன்றைக்கி நினைக்கலாம் நீங்கள் அது மாதிரி குறைச்சிருவீங்களா, நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு. சரி, பாதிக்கப்பட போகின்ற மாநிலங்கள் அப்படின்னா ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்காலில் கூட குறையுதுன்றாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதில் வந்து அதிகரிக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த மாதிரி மாநிலங்கள். இப்போது இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி சிக்கல் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்லேயே நார்த்தில் காங்கிரஸால் ஜெயிக்க முடியல, எங்கேயுமே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ரைட்டா? ஏதோ சவுத்தில் கூட்டணி கட்சிகள் அவங்க தயவில் அப்படின்னு 1-2 ஸ்டேட்டில் அவங்க ஜெயிச்சு நிற்கிறாங்க. கர்நாடகத்தில் ஆட்சியில் இருந்தாலும் எம்பி எலெக்ஷன் வரும்போது கொஞ்சம் அடி வாங்குறாங்க காங்கிரஸ்ன்றதை நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஊபி, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது காங்கிரஸ் வந்து இல்லை இந்த டீலிமிட்டேஷனை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு போராட்டத்தில் இறங்குறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சீனரியை சொல்கிறேன். சரி, கம்யூனிஸ்டுகளும் அவங்களோட சேர்ந்துக்கிறாங்க, மம்தாவும் அவங்களோட சேர்ந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 80 சீட்டு இருக்கிற உத்தரப்பிரதேசம், அதே மாதிரி பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த மாதிரி வட மாநிலங்கள், ஹரியானாலையும் இன்க்ரீஸ் ஆகும், டெல்லியிலையும் இன்க்ரீஸ் ஆகலாம். இதெல்லாம் தான் பாஜகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். இங்கே இவங்க ஒன்றுமே கிடையாது. அப்போது இங்கே கர்நாடகத்தை தவிர இன்றைய தேதியில் காங்கிரஸுக்கு பெருசாக இல்லை. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இருக்கார், அதனால் அங்கே இவங்களால போராட்டத்தை இது பண்ண முடியாது, சப்போர்ட்டும் ஆந்திராவிலேருந்து வந்துட போகுது. அப்போ ஆந்திரா, கர்நாடகா 2 மாநிலங்கள், மே 4க்கு அப்புறம் தமிழ்நாடு எப்படின்றது நமக்கு தெரியும். இந்த ஒரு சிச்சுவேஷனில் இங்கே வந்து போராட்டம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன், பாஜக அரசு வந்து சரி ரைட்டுங்க, இதை வந்து ஒரு கமிட்டியை போடுவோம், இல்லை ஒரு குழுவை போடுவோம், அவங்க 2 வருஷத்தில் அறிக்கை கொடுப்பாங்க, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட டீலிமிட்டேஷன் பண்ணாமல் விட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 29 வர எலெக்ஷனில் நார்த்தில் ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் ஜெயிக்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல பாருங்கள், நார்த்தில் இப்போவும் அந்த சிச்சுவேஷன் தானே இருக்குது. அப்போது ஊபி, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, சத்தீஸ்கர், இந்த மாதிரி பாஜக ஸ்ட்ராங்காக இருக்க இடத்துல இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அந்த சமாஜ்வாடி பார்ட்டி அண்டு ஆர்ஜேடி, லாலு பிரசாத் கட்சி, இவங்க அதை எதிர்த்தாங்கன்னு சொன்னால் உடனே அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு 8 MP எக்ஸ்ட்ரா வருது, 10 MP எக்ஸ்ட்ரா வருது, இது பாருங்க இவங்க உட்காந்து அவங்களோட சேர்ந்துன்னு இந்த மாதிரி கோஷம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த ஸ்டேட்லலாம் புள்ளி கூட்டணி கட்சிகள் சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும். இங்கே ஊபியிலையும் மகாராஷ்டிராலையும் போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஊபியில் பெருசாக அடி வாங்கினாங்க, மகாராஷ்டிராவில் அதனால தான் மெஜாரிட்டி குறைஞ்சிது. இப்போ அதையும் அவங்க சரி கட்டிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க 350 கூட அவங்க ஜெயிக்க முடியும். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, ஆகாட்டாலும் சரி, பிஜேபி இஸ் த கெய்னர். வடக்கு, அதுக்கப்புறம் வடகிழக்கு, கிழக்கு, மேற்கு, இதில் மட்டுமே ஜெயிச்சு ஒரு கட்சியால் ஆட்சி நடத்த முடியாதா? முடியும் சார். அப்புறம் இப்போ நீங்கள் இதை தோக்கடிச்சு என்ன பண்ணீங்க? இன்னும் ஒரு 20 MP எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் தமிழகத்துக்கு, அதை கெடுத்தீங்க. இப்போ இவங்க வந்து விடாப்படியாக நீங்கள் தான் இன்றைக்கி தோக்கடிச்சிட்டிங்கல்ல, அதுக்கு அரசியல் சட்டப்படி இது நடக்கும். இன்னும் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டம் இது தான். வேணும்னா நீங்கள் 29 எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்து இல்லைல்ல அதெல்லாம் செல்லாது, மறுபடியும் முன்ன மாதிரியே அப்படின்னு அண்டு பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா இப்படித்தானே அவங்களால என்ன பண்ண முடியும்?